அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று. உதவி செய்வதில் 3 வகை என்று சொல்லுகிறாள் ஔவை. அதற்காக அழகான 4 வரி பாடலை கொடுத்திருக்கிறாள். அந்த பாடல் என்னன்னு பார்ப்போமா? தான் அறிந்தோர்க்கு உதவி தன்னால் அமையுமெனில் தான் உவந்து ஈதல் தலையாமே, ஆனதனால் சொன்னால் புரிதல் இடை, சொல்லியும் பன்னால் மறுத்து பின்னால் புரிவது பின் என்று சொல்லுகிறாள். அப்படின்னா என்ன? பல பேருக்கு இது புரியல. என்ன அப்படின்னா, நமக்கு அறிமுகமான நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு உதவி தேவை என்று தெரிந்த உடனேயே நாமே ஓடிப்போய் நம்மால் முடிகின்ற அந்த உதவியினை அவர்களுக்கு செய்வது முதன்மையானது என்று சொல்லுகிறாள். நம்முடைய நண்பருக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா, அவருக்கு அந்த உதவி வேணும் என்று நமக்கு தெரிந்த உடனேயே என்ன பண்ணணும்? உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு அந்த உதவியை நாம் செய்து கொடுக்க வேண்டும். இதை வள்ளுவன் அழகா சொல்லுவான். உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்லுகிறான். எப்படி ஒரு மனிதனுடைய ஆடை அவிழ்ந்து விழுகின்ற பொழுது தானாகவே அந்த கைகள் ஓடிப்போய் அந்த ஆடையை எடுத்து அவனுடைய மானத்தை காக்கின்றதோ, அதுபோல நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு கஷ்டம் என்கின்ற பொழுது நாம் ஓடிப்போய் உதவ வேண்டும். இது தலையாயது. இது இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த நண்பர் நம்மிடம் கேட்ட பிறகு நாம் அவர்களுக்கு உதவுவது. இது இடைநிலை, இரண்டாவது நிலை என்று அவை சொல்லுகிறாள். அவன் கேட்கட்டுமே அப்புறம் செய்வோம் என்று இருப்பது இதுவும் ஒரு நட்பு தான். ஆனால் இது எந்த நிலை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா, அந்த நண்பர் பலமுறை நம்மை கேட்டு நாம் மறுத்து பின்னாலே அவர்களுக்கு உதவுவது. இது மூன்றாவது நிலை. இப்போ இதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நண்பர்களே, உரிய காலத்தில் நாம் உற்ற நண்பர்களுக்கு உதவுவதுதான் தலையாய முதன்மையான நிலை என்பதனை அவை வலியுறுத்துகிறாள். நம்மால் முடிந்த அந்த முதல் நிலையை கடைபிடிப்போம், முடியும் என்று நம்புவோம் என்று கூறி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் உறவுகளுக்காகட்டும் அல்லது நண்பர்களுக்காகட்டும் முதன்மையான நிலையிலே இருந்து உதவுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.